வணக்கம் all dear students. So welcome back to Xylem. Myself Manish. I'm a chemistry faculty at Xylem. So இன்னைக்கு நம்ம இந்த செஷன்ல பார்த்துட்டீங்கன்னா நீங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போர்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாம் பேரலா அவங்க நீட்டுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அஸ் அ ஃபேக்கல்டிஸா எங்க கிட்ட கேட்குற ஒரு விஷயம் என்னன்னா, சார் நான் போர்டு படிச்சுட்டு இருக்கேன், என்னால் நீட் எக்ஸாமையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியுமா, ஸோ இதை படிச்சுக்கிட்டு நான் அதையும் படிக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அஸ் அ மென்டார் அண்ட் அஸ் டீச்சர், ஸோ இவ்வளோ வருஷமா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் கைட் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க கிட்ட சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், நீங்கள் ஃப்ரெஷராக நீங்கள் நீட் ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்கன்னா போர்டு எக்ஸாமும் நீட் எக்ஸாமும் வேற அப்படிங்கிற மைண்ட் செட்டை முதல்ல மாற்றிடுங்க. ஸோ இதை பற்றின டீட்டெயிலான விஷயத்த இன்னைக்கு இந்த செஷனை நான் புட்டுன்னு வைக்க போகிறேன். இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆஃப்டர் தட் இந்த செஷனை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுடைய ப்ரிப்பரேஷனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக. ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ செஷனுக்குள்ள போகலாம். லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ நவ் ஃபர்ஸ்ட் திங், ஏன் ஸ்டூடெண்ட்ஸோட மத்தியில நீட் எக்ஸாம் அண்ட் போர்டு எக்ஸாம் ரெண்டுத்தையும் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வியூவை பார்க்குறாங்க, அதை முதல்ல மாற்றணும். எஸ், நீங்க சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாம் தான் படிச்சிருக்கீங்க. நீங்க ஸ்டேட் போர்டு படிக்கிறீங்கன்னா கூட ஓகே, மேபி கொஞ்சம் சிலபஸ்ல சேஞ்சஸ் எல்லாம் இருக்கும், டெக்ஸ்ட் புக் சேஞ்சஸ் இருக்கும், வேர்ட்ஸ்ல சேஞ்சஸ் இருக்கும், அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வரலாம். பட் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறது போர்டு எக்ஸாம் ஃபார் சிபிஎஸ்சி. அதே போர்டில் இருந்தா அவங்க அதே என்சிஆர்டி மெட்டீரியல்ல தான் உங்களுக்கு நீட்டுக்கும் ரெஃபரன்ஸ் மெட்டீரியலா வச்சிருக்காங்க. தட் மீன்ஸ் நீங்க போர்டுக்கு எதை படிக்கிறீங்களோ அது ரிலவெண்டான கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு நீட்லையும் கேட்பாங்க. ரைட்? ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டை ஃபைனலைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேல இந்த விஷயத்துல உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரக்கூடாது. நீங்க போர்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய டெக்ஸ்ட் மெட்டீரியலும் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய டெக்ஸ்ட் மெட்டீரியலும் ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகே, காட் இட்? சரி, யா, ஓகே. ஸோ டோன்ட் மேக் அ மிஸ்டேக். ஸோ நீங்க போர்டை இப்போ ஃபுல் ஃபிளட்ஜா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. இப்போதைக்கு உங்க முன்னாடி முதல்ல வரக்கூடிய எக்ஸாம் என்னவா தான் இருக்கும்னா போர்டு எக்ஸாம். தேர்ஃபோர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது போர்டு எக்ஸாம். எஸ், பட் சும்மா போர்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றேன்னு சொல்லிட்டு அதை ப்ரிப்பேர் பண்றது சரிதான், பட் அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த ஸ்லைட்ஸை நான் சொல்லித்தரேன். எஸ், இஃப் யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் நீட் எக்ஸாம், தட்ஸ் ஃபைன். நீங்க போர்டை ஒழுங்கா நீங்க படிச்சிட்டீங்கன்னா நீட்டுக்கு ஜஸ்ட் அந்த கேப் மட்டும் போதும். உங்களுக்கு பிப்ரவரி உங்களுக்கு போர்டு எக்ஸாம் முடியுதுன்னா மார்ச் ஏப்ரல் அந்த 2 மந்த் ப்ரிப்பரேஷனை நீட்ல கொஞ்சம் நீங்க எஃபோர்ட் போட்டு படிச்சாலே போதும், உங்களால நீட்ல நல்ல ஸ்கோர் வாங்க முடியும். எஸ், தேர் ஆர் லாட் ஆஃப் ஃப்ரெஷர்ஸ் தே கான்கர்ட் நீட் எக்ஸாம். எஸ், லாட் ஆஃப் பர்சன்ஸ் கிளியர் நீட் எக்ஸாம் இன் தேர் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். ஸோ உங்களாலே முடியும், பட் நீங்க அதுக்கு பண்ண வேண்டிய சில விஷயத்த மட்டும் நான் இப்போ சொல்றேன். ஓகே, எஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாஸ்ட் ஓகே, முன்னாடி எல்லாமே போர்டு எக்ஸாம்ஸ்ல ஜஸ்ட் முன்னாடி ஓகே நாட் நவ், முன்னாடி எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா போர்டு எக்ஸாம்ஸை பொறுத்த அளவுக்கு போர்டு எக்ஸாம்ல ஜஸ்ட் ஒரு பிராக்கெட் கொடுத்துருவாங்க. ஈவன் நம்ம ஸ்டேட் போர்டு பசங்க நிறைய பசங்க இப்போ அப்படிதான் படிச்சுட்டு இருக்காங்க. ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் இருக்கும், அந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள இருந்து இருக்கக்கூடிய வார்த்தையை நீங்க அப்படி எழுதி வச்சீங்கன்னா ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. பட் ரீசன்ட் டேஸ் போர்டு ஓகே சிபிஎஸ்சி போர்டு நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் நிறைய பேட்டர்ன்ஸை மாத்திட்டாங்க. காமனா பார்த்துட்டீங்கன்னா இப்போ சிபிஎஸ்சி போர்டு உங்ககிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, உங்களை திங்க் பண்ண வைக்கிற மாதிரி இருக்கு. நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, இப்போ ரீசன்ட் டேஸ்ல நிறைய கொஸ்டின்ஸ் வருது. ஐ ரியலி அப்ரிஷியேட் தட். ஸோ இப்போ நவடேஸ் போர்டு எக்ஸாம்ஸ் உங்களுக்கு கேட்கக்கூடியது உங்களுடைய கிரியேட்டிவிட்டியையும் ஃபோக்கஸ் பண்ணி தான் கேட்குறாங்க. இது இந்த சேம் திங், இந்த கிரியேட்டிவிட்டி அண்ட் ப்ராப்ளம் சால்விங், இது சேம் திங் எங்கேயும் வேணும்னா உங்களுக்கு நீட்லையும் கேட்பாங்க. ஸோ தேர்ஃபோர் இவன் நீங்க போர்டு எக்ஸாமை நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது ஃபுல் ஃபிளட்ஜா மெமரைஸ் பண்ணாம அந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிற மட்டும் மக்க படிக்காம பர்ஃபெக்டா புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஜஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, நீங்க நீட் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஈவன் போர்டு எக்ஸாமுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் பேசிஸ்ல தான் இப்ப நிறைய கேள்வி கேட்கறாங்க. ஸோ உங்களோட போர்டு எக்ஸாம்ல நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் தாரக மந்திரம் என்னவா இருக்கணும்னா தட்ஸ் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, ஸோ அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட், தட்ஸ் பிரைமரி. நெக்ஸ்ட் பாக்குறீங்க, எஸ் இந்த ஸ்கொயர் பிராக்கெட் சொன்ன இல்ல மெமரைஸ் பண்றது, அந்த மெமரைஸ் பண்ற விஷயத்த அப்படியே தூக்கி போட்டுருங்க. பிகாஸ் போர்டு இப்போ ரீசன்ட் டேஸ்ல நீங்க நீட்டுக்கு மெமரைஸ் பண்ற மாதிரி அதிகமான கேள்வி கேட்கறதே இல்லையா. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து மெமரைஸ் பண்ணி ஓகே சில ஃபார்முலாஸ் மெமரைஸ் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். பட் ரீசன்ட் டேஸ்ல அந்த சில பார்ட் கூட இப்ப கேட்காம அது ரிலவெண்டா எப்படி ப்ராப்ளமேட்டிக்கா ஓகே ஒரு ப்ராப்ளத்தை கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வரக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ தேர்ஃபோர் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு பாடத்தை நீங்க படிக்கிறீங்க, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் நாட் மெமரைஸ். ஸோ நீங்க நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்க, போர்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் போர்டு தான். ஸோ போர்டுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போதே புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க.
அண்ட் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அதை மக்க படிக்க ட்ரை பண்ணாதீங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த போர்ட்ல இருந்து நீட்டுக்கான அந்த ஒரு ஜம்ப் இருக்கும்ல, அந்த ஜம்பை ஈஸியா உங்களால கிராஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட், ஸ்கூல்ல பொறுத்த அளவுக்கு நம்ம டீச்சர்ஸ் கண்டிப்பா நமக்கு என்ன கொடுத்துருவாங்க, நோட்ஸ் கொடுத்துருவாங்க. எல்லா டாபிக்ஸுக்குமே ஒவ்வொரு நோட்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகே, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இவ்வளவு இந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் வரைக்கும் ஒரு பெரிய ஒரு நோட்ஸை ரெடி பண்ணி உங்க கையில கொடுத்துருவாங்க. தட்ஸ் ஓகே, தட்ஸ் ஃபைன். பட் புரிஞ்சுக்கோங்க, போர்டு எக்ஸாமும் சரி, நீட் எக்ஸாமும் சரி, என்சிஆர்டி பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கேள்விகள் கேட்குறாங்க. தேர்ஃபோர் நீங்க என்ன பண்ணணும், நீட் ஓகே என்சிஆர்டியை ஃபுல் ஃப்ளெட்ஜா படிங்க. நோட்ஸ் இருக்கட்டும், ஒரு ஒரு செகண்டரி ரிசோர்ஸஸா வச்சுக்கோங்க. எப்பவுமே உங்களோட பிரைமரி ரிசோர்ஸஸ் உங்களுடைய என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்காக தான் இருக்கணும். இதை நான் ஏன் இப்போ இந்த இடத்துல சொல்ல வந்தேன் அப்படிங்கிறதுக்கு பாயிண்ட் என்ன, இங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதை பார்த்துட்டு இருக்கீங்க. அண்ட் உங்களுக்கு தெரியும், நீங்களா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்களுடைய ஃப்ரெண்டா இருக்கலாம், முழுக்க முழுக்க புக்கை பார்க்காம வெறும் டீச்சர் எழுதி போடுறதை மட்டும் மக்க படிச்சுட்டு இருப்பீங்க. அப்படி இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்களுக்கு இருந்தாங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல டேக் பண்ணுங்க. லெட்ஸ் see எத்தனை பேர் அப்படி இருக்கீங்கன்னு பார்க்கலாம். சரி தானே? ஸோ புரிஞ்சுக்கோங்க, என்ன விஷயம்னா நோட்ஸ் அதை செகண்டரியா வச்சுக்கோங்க. டீச்சர்ஸ் கொடுக்குற நோட்ஸ் செகண்டரியா, பிரைமரியா நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்சிஆர்டி. இது ஏன் நான் சொல்ல வரேன்னா, நீங்க போர்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு அடுத்த ஒரு 2 monthsல நீட் எக்ஸாம் எழுத போறீங்க. ஸோ அந்த கேப்ல ஒரு ஜம்ப் இருக்கும். ஸோ நீங்க இங்க படிக்கிறத அங்க கனெக்ட் பண்ணணும், ப்ராப்ளம் சால்விங். அந்த கனெக்டிவிட்டி கிடைக்கணும்னா என்சிஆர்டியில் இருக்கக்கூடிய லைன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ டீச்சர்ஸோட நோட்ஸ் இருக்கட்டும் செகண்டரியா, கீப் இன் யுவர் மைண்ட். நெக்ஸ்ட் பாக்குறீங்க, நெக்ஸ்ட் என்னன்னா இக்னோரிங் எம்சிக்யூ ப்ராக்டிஸ் டியூரிங் போர்ட்ஸ். ஸோ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸை எனக்கு தெரியும், இவன் நானே பண்ணியிருக்கிறேன். என்னன்னா போர்டு எக்ஸாம்ஸை பொறுத்த அளவுக்கு எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் நம்ம எப்படி படிப்போம் சொல்லுவோம். நான் எப்படி படிச்சேன்னு சொல்றேன். ஜஸ்ட் ஆப்ஷன், அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர். ஓகே, இந்த கொஸ்டினுக்கான அந்த ஆப்ஷனோட ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் பார்த்து வச்சுட்டு அதே தான் எழுதும். எஸ், அது கொஸ்டின் கூட நான் ரீட் பண்ண மாட்டேன். ஏன்னா லாஸ்ட் 5 minutesல எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு ஒரு 10 minutes 15 minutes முன்னாடி ஃபாஸ்டா ரிவைஸ் பண்ணும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, எஸ்பெஷலி இந்த மேத்தமெட்டிக்கல் எக்ஸாம்ஸ்க்குலாம் நான் இதை தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அந்த கொஸ்டினோட ஒரு ரெண்டு பாயிண்ட்டை பார்ப்பேன், கீழே அதுக்கேற்ற ஒரு ஆப்ஷனை பார்ப்பேன். தட்ஸ் இட், கனெக்ட். ஸோ எல்லா கொஸ்டின்ஸுக்கும் அப்படி ஏதாவது ஒரு கீயை வச்சு கனெக்ட் பண்ணுவேன். பட் கொஸ்டின் என்னன்னு தெரியாது, ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சு எப்படி ஆன்சர் வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. இந்த மாதிரி நிறைய பேர் எம்சிக்யூஸை அப்படி மொட்டை மனப்பாடம் அடிப்பீங்க. இவன் நானே ஸ்கூல்ஸ்ல சில ஸ்டூடெண்ட்ஸ் பண்றேன் நான் பார்த்துருக்கேன். இவன் அவங்கள வார்ன் பண்ணியிருக்கிறேன். இட்ஸ் நாட் குட். ஓகே, இவன் நானும் பண்ணேன். பட் ஆஃப்டர் தட் ஐ ரியலைஸ் இட்ஸ் நாட் perfect way to understand the concept. Okay, so therefore my dear students, you have to know something. What memorize பண்ணாதீங்க, MCQs புரிஞ்சு சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, மேபி போர்டு எக்ஸாம்ல கொஞ்சம் டைம் கன்சியூம் ஆகிற மாதிரி இருக்கும். தட்ஸ் ஃபைன். ஓகே, ஸோ லிட்டில் பிட், ரொம்ப எல்லாம் MCQஸ்க்கு டைம் எடுக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை மெமரைஸ் பண்ணி ஆன்சர் பண்ணாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சால்வ் பண்ணுங்க. சரிதானே? அப்போதான் உங்களுக்கு நீட் எக்ஸாமுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட், போர்டு எக்ஸாமை பொறுத்த அளவுக்கு நீங்க நிறைய ரிசோர்ஸஸ், ஈவன் ஒவ்வொரு கடைக்குள்ள போனீங்கனால அவங்க அந்த கடைக்காரங்க ஒவ்வொரு ஸ்டடி மெட்டீரியலை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இந்த கோச்சிங் மெட்டீரியலோட இந்த கைடு நல்லா இருக்கும், அந்த கைடு நல்லா இருக்கும். ஸோ இதை படிச்சா சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாம்ல நிறைய மார்க் வாங்கலாம், அதை படிச்சா நல்லா இருக்கும். நோ 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 நீங்க நீட்டுக்கு படிச்சாலும் சரி ஆர் போர்டு எக்ஸாம் படிச்சாலும் சரி, ஸ்பெசிஃபிக்கா ஒரு மெட்டீரியல்ல பிரைமரியா வச்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த மெட்டீரியல் என்னவா இருக்கும்னா என்சிஆர்டியா இருக்கணும். அதுக்கு அடுத்து வரக்கூடிய செகண்டரி கூடி போன டெர்ஷரி ஒரு மூணு கலெக்ஷன்ஸ் வச்சுக்கோங்க. அதுக்கு மேல நீங்க போகாதீங்க. அப்படி போகணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய புக் ஃபேக்கல்டிஸ் இருப்பாங்களா, அவங்க கிட்ட கேட்டு அவங்களோட கன்சர்ன் வாங்கிக்கிட்டு நீங்க பண்ணுங்க. ஸோ 4-5 ஸ்டடி மெட்டீரியல் எல்லாம் வேண்டாம். ஈவன் போர்டுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா என்சிஆர்டி ஃபார் எனஃப். அதுக்கு மேல ஒண்ணு வேணும்னா மேபி ஒண்ணு வச்சுக்கோங்க, ஒரு செகண்டரியா சாரோட ஃபேக்கல்டிஸோட நோட்ஸ் வச்சுக்கோங்க, அது மட்டும் போதும். மல்டிபிள் ரிசோர்ஸஸ் தான் நீங்க கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, மல்டிபிள் ரிசோர்ஸஸ்லயும் மல்டிபிள் ஆன்சர்ஸ் இருக்கும், மல்டிபிள் டிஃப்ரெண்டான ஒப்பீனியன்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் நீங்க மைண்டுக்குள்ள கொண்டு போகும்போது ஆக்சுவல் ஆன்சர் நீங்க மறந்துடுவீங்க, கான்செப்டை நீங்க மறந்துடுவீங்க. therefore don't stick with multiple resources. Okay, got it? For your board as well as NEET. And next, ignoring diagram, figures and data in NCERT. So I'm a chemistry faculty. Okay, so இங்க இருக்கக்கூடியது சில டேட்டா. இந்த டேட்டாஸ் வந்து நீங்க ஜஸ்ட் ப்ரோ கிராஃபா இருக்கும், ஃப்ளோ சார்ட்டா இருக்கும், இதை பார்த்தோம் நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்கிப். அந்த விஷயத்தை நீங்க பண்ணக்கூடாது. போர்டு எக்ஸாமுக்கு நீங்க மேக்ஸிமம் மார்க் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இதுல இருந்து உங்களுக்கு கேள்விக்கு வரும். அதே இது நீங்க நீட் எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்க
இந்த டயக்ராம்ஸை எக்காரணத்தை கூட மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இதுல இருந்து தான் உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க. நீட்ல கண்டிப்பா நீங்க இப்போ இந்த போர்ட்ல இருந்து வர மாதிரி இந்த ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்குள்ள இருந்து ஆன்சர்ஸ் எல்லாம் வராது. அவங்க மோஸ்ட்லி ஃபோக்கஸ் பண்ற இடம் எதுவா இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய டேப்லெட் காலம். இந்த டேப்லெட் காலத்துல இருந்து அவங்களுக்கு கேள்விகள் கேட்பாங்க. தேர்ஃபோர் அஸ் அ நீட் ஆஸ்பிரண்டா நீங்க ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இங்க இருக்கக்கூடிய டயக்ராம்ஸ் அண்ட் ஃப்ளோ சார்ட். ஓகே, ஸோ எல்லா புக்ஸ்ல இருக்கக்கூடிய என்சிஆர்டி புக்ஸ்ல இருக்கக்கூடிய டயக்ராம்ஸ், கிராஃப், ஃப்ளோ சார்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பாக்குறீங்க, தியரிஸ் மட்டும் படிச்சா போதாதுக்குன்னா நீங்க நியூமரிக்கல்ஸையும் சால்வ் பண்ணணும். எஸ், ஸோ இனி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. பார்த்த உடனே டக்குன்னு ரொம்ப காம்ப்ளெக்ஸாக தெரியும். பட் இதோட ஆன்சர் வந்து ரொம்ப ஈஸி. ஒரு 4 ஸ்டெப்பு 5 ஸ்டெப்லேயே முடிஞ்சிடும். எஸ், ஓகே. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பார்த்ததும் நமக்கு கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஹாலுசினேஷனுக்குள்ள போகாம அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற மெத்தட்ஸை ட்ரை பண்ணுங்க. அண்ட் போர்டு எக்ஸாம்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நியூமரிக்கல்ஸை ஸ்கிப் பண்றதை நான் பார்த்துருக்கேன். யூ நீட் டு நோ சம்திங். நீங்க தியரிட்டிக்கலா எழுதும் போது உங்களுடைய மார்க் ரெடியூஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸை பார்த்தலாம். பட் நீங்க நியூமரிக்கலா நீங்க சால்வ் பண்றீங்க, உங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்சு சால்வ் பண்ணும்போது உங்களுடைய மார்க்கை ரெடியூஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மியாயிடும். தேர்ஃபோர் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க தியரிட்டிக்கலா அதிகமா ஃபோக்கஸ் பண்ணாம நியூமரிக்கல்ஸ் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுங்க. தட்ஸ் அ வைஸ் டிசிஷன். ஓகே, காட் இட். ஸோ அப்படி நீங்க நியூமரிக்கல்ஸை போர்டு எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா அது கண்டிப்பா உங்களோட நீட் எக்ஸாமுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஷூர். ஏன்னா நீட்ல நியூமரிக்கல்ஸுக்கு வெயிட்டேஜ் அதிகம். ஸோ தட்ஸ் இட். நவ் எக்ஸப்ஷனல் கேசஸ். இப்போ கெமிஸ்ட்ரி நம்ம இந்த ஸ்லைடு மட்டும் நான் கொஞ்சம் கெமிஸ்ட்ரிக்கு எடுத்துக்கிறேன். எக்ஸப்ஷனல் கேசஸ் கண்டிப்பா கெமிஸ்ட்ரி நிறைய இருக்கு. அஃப்கோர்ஸ் அந்த எக்ஸப்ஷனல் கேசஸை மட்டும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி ஒரு ஃபார்முலா ஷீட்ஸை ரெடி பண்ணி படிச்சுக்கோங்க. ஆர்கானிக்கும் சரி, இன்ஆர்கானிக்கும் சரி, ஈவன் பிசிக்கல்ல உங்களுக்கு பெருசா எக்ஸப்ஷன்ஸ் எல்லாம் படிக்க முடியும். ஈவன் ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக்ல தேர் ஆர் சம் கெமிக்கல் பாண்டிங் ஓரியன்டான சில சாப்டர்ஸ்ல எல்லாமே தேர் ஆர் சம் எக்ஸப்ஷனல் கேசஸ் இருக்கு. ஈவன் இன்ஆர்கானிக்ல தான் அதிகமான எக்ஸப்ஷன்ஸ் நீங்க படிப்பீங்க. ஸோ நவ் இந்த எக்ஸப்ஷன்ஸ் ஈவன் ஆர்கானிக்னு எடுக்கும்போது அங்கேயும் எக்ஸப்ஷன் இருக்கு. ஓகே, பட் இந்த மாதிரி எக்ஸப்ஷன்ஸ் கேசஸ் நீங்க கண்டிப்பா மெமரைஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரீசன்ஸை தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. நீங்க போர்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா யூ டோன்ட் நீட் தட் ரீசன். பட் நீங்க நீட்டுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ரீசன்ஸும் தெரிஞ்சிருக்கணும். ஒரு எக்ஸப்ஷன் கேஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க, இங்க ஒரு ஃப்ளோ சார்ட் இருக்குல்ல, இந்த ஃப்ளோ சார்ட்ல தான் இங்க இருக்கக்கூடிய எக்ஸப்ஷனுக்கான வேல்யூஸ் இருக்கும். பட் அதுக்கான ரீசன்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்க போர்டு எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா ஜஸ்ட் இந்த ஆர்டர் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். பட் நீங்க நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா அந்த எக்ஸப்ஷன் ஏன் வந்துச்சுன்னு தெரிஞ்சிருக்கும். சரியா? தட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி நீங்க படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஐ எம் ஷுவர் உங்களுடைய போர்டு எக்ஸாம் அப்படியே உங்களுடைய நீட் எக்ஸாம் மாதிரியே இருக்கும். நீட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் மாதிரியே இருக்கும். ஸோ ஒன்ஸ் இதுக்கு நீங்க ப்ரிப்பரேஷன் பெர்ஃபெக்ட் ஆகிடும். நான் சொன்ன மாதிரி நீங்க பண்றீங்க, ஃபைனலா நீங்க என்ன பண்றீங்க, நீட் எக்ஸாம் போய் எழுத போறீங்க. போர்டு எக்ஸாம் கம்ப்ளீட்டட், தென் ஒரே ஒரு ஜம்ப் இருக்கும், அந்த ப்ராப்ளம் சால்விங். அந்த ஜம்பை மட்டும் நீங்க கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், உங்களுடைய நீட் எக்ஸாம் வந்துடும். சரி, இந்த டைம் பீரியட்ல இங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த இஷ்யூ என்னன்னா ஓவர் திங்க். ஸோ நான் ப்ரீவியஸ் இயர்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்னோட சீனியர் கசின்ஸ் அண்ட் அவங்களுக்கும் சீனியர்ஸ் எல்லாம் நீட் எக்ஸாம் எழுதுனாங்க. அன்ஃபார்ச்சுனேட்டா நீட் 2025ல அவங்களால நினைச்ச மார்க் அவங்களால எடுக்க முடியல. தேர்ஃபோர் தே ஆர் நவ் ஸ்டடிங் ஆஸ் அ ரிப்பீட்டர். ஸோ அவங்க 2 வருஷமா படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுடைய ப்ரிப்பரேஷன் 2 years, பட் இன் மை ப்ரிப்பரேஷன் ஜஸ்ட் 2 month. அவங்க கூட நான் காம்படிட் பண்ணி என்னால் நிறைய மார்க் எடுக்க முடியுமா அப்படிங்கிற நிறைய ஃப்ரெஷர்ஸ் திங்க் பண்றாங்க. அந்த தாட் தப்பெல்லாம் கிடையாது, தட்ஸ் ஃபைன். பட் ப்ரீவியஸ் இயர்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ரிப்பீட்டர்ஸ் ஸ்கோர் பண்ணாங்களோ அதுக்கு ஈக்குவலா, ஈவன் அதுக்கும் லிட்டில் பிட் மேல ஃப்ரெஷர்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க, தட்ஸ் ரியாலிட்டி. ஓகே, ஸோ ரிப்பீட்டர்ஸை விட அதுக்கு ஈக்குவலா ஃப்ரெஷர்ஸும் இங்க நிறைய ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க எவ்ரி இயர். ஸோ நீங்க இப்போ ஃப்ரெஷரா இருக்கிறீங்க. ஸோ இப்போ நீங்க ஒழுங்கா நீங்க எஃபோர்ட் போட்டீங்கன்னா யூ கேன் ஆல்சோ கெட் அ குட் மார்க் இன் நீட். ஸோ அந்த நெகட்டிவான தாட்டை விட்டுருங்க. போர்டு எக்ஸாம் இருக்குது. ஸோ நீட் எக்ஸாம்ங்கிறது போர்டு எக்ஸாம்ல ஒரு எக்ஸ்டெண்டட் வேர்ஷனை நீங்க திங்க் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் போர்டு எக்ஸாம், அதுக்கடுத்து ஜஸ்ட் ஒரு எக்ஸ்டெண்டட் வேர்ஷனா நீட் எக்ஸாம். அதை மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. தேவையே இல்லாத விஷயத்தை எல்லாம் மைண்டுக்குள்ள போட்டீங்கன்னா உங்களுடைய டைம் வேஸ்ட், கான்சன்ட்ரேஷன் லேக் ஆகும். ஓகே, ஸோ மேக் ஷுர் தட் இந்த மாதிரி ஓவர் திங்கிங் அதெல்லாம் வேணாம்.
அண்ட் மோஸ்ட்லி பெர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. ஸோ டெய்லி இந்த விஷயத்த பண்ணணும். பட் சடன் அன்பார்ச்சுனேட்டா ஒரு நாள் என்ன பண்ண முடியல, உங்களால அந்த பெர்ஃபெக்ட்னஸை மெயின்டைன் பண்ண முடியல. அப்போ என்ன ஆகும்? டிப்ரெஷன். சார் என்னால முடியல சார், ஐ ஃபெயில். இட்ஸ் ஃபைன் டு ஃபெயில். தட்ஸ் இட். இட்ஸ் ஃபைன் டு ஃபெயில். யூ கேன் ஃபெயில். இட்ஸ் நாட் அ பிக் திங். ஓகே, இஃப் யூ வாண்ட் ஃபெயில், ஓகே யூ டிட் ஃபெயில். ஓகே, ஸோ நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க, அது ப்ராப்ளம் எல்லாம் கிடையாது. ஐயோ நான் ஃபெயில் ஆயிட்டேன்னு சொல்றதுனால எந்த விஷயம் மாற போறது கிடையாது. சரி, நீங்க விழுந்துட்டீங்களா, ஓகே மறுபடியும் எந்திரிக்க ட்ரை பண்ணுங்க, எந்திரிங்க. ஒரு கட்டத்துக்கு மேல எந்திரிக்கும் போது என்ன ஆகும்? உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஓட முடியும். யூ ஹேவ் டு ஸ்டார்ட். எஸ், கீப் ரைஸ். ஓகே, ரைஸ். ஸோ யூ ஹேவ் டு ரைஸ். ஓகே, நீ எந்திரிச்சா மட்டும்தான் உங்களால முன்னாடி போக முடியும். சரியா? ஒருவேளை நீங்க உங்களுடைய பெர்ஃபெக்டான ஒரு ரொட்டீன்ல ஒரு பிரேக் ஆயிடுச்சுன்னா, அந்த பிரேக்ல அப்படியே உட்கார்ந்துராம அந்த மறுபடியும் அதை அந்த இஷ்யூவை சார்ட் அவுட் பண்ணி ஒன்ஸ் அகேன் அந்த பெர்ஃபெக்ட்னஸை கொண்டு வர ட்ரை பண்ணுங்க. ஐயோ பெர்ஃபெக்ட்னஸ் போயிடுச்சு அப்படிங்கிற டிப்ரெஷனுக்கு போகாதீங்க. ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. ஓகே, நம்ம Xylem +1 + 2 சேனல் வந்து உங்களுடைய போர்ட் ப்ரிப்பரேஷனுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சேனல். ஸோ இஃப் யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் +1 ஆர் +2 சிபிஎஸ்சி போர்ட், இந்த சேனல் உங்களுக்கான தான். இந்த சேனல்ல நிறைய ஒன் ஷாட் சீரிஸ் இருக்கு. அந்த மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அந்த லிங்க் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அந்த கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணி நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கோங்க, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். சரியா? தட்ஸ் இட். ஸோ ஒன்ஸ் அகேன் இங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து, சார் எனக்கு போர்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், பட் ஸ்டில் எனக்கு நீட்டுக்கு ஒரு 6 மந்த்ஸுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு கோர்ஸ் வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, ஸோ இது உங்களுக்காக நம்ம Xylem லான்ச் பண்ணியிருக்க ஒரு பேட்ச் தான், ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச். அண்ட் இது வந்து ஆன்லைன் இருக்கு, ஆஃப்லைன் இருக்கு. பட் உங்களுக்கு எது ப்ரிஃபரபுளா இருக்குமோ அதுக்கு நீங்க ஜாயின் பண்ணலாம். அண்ட் இதுல ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டிலே ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு ஃபீஸ் ரேஞ்சில் இந்த பேட்சை நம்ம Xylem லான்ச் பண்ணிட்டாங்க. 6 மந்த்ஸ் கோர்ஸ். பட் இதோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 10,000. பட் இப்போ நம்ம தமிழ்நாட்டு பசங்களுக்காக DOC 2026 அப்படிங்கிற கோடை நீங்க யூஸ் பண்ணும்போது 15% வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் இருக்கும். ஸோ அதெல்லாம் போக உங்களுக்கு 8,499 ருபீஸுக்கு இந்த கோர்ஸ் கிடைக்கும். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், ஓகே, அவர் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டா இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இன்ட்ரெஸ்டா இருக்காங்கன்னா ஜாயின் பண்ண சொல்லுங்க. ஸோ ஃபார் ஃபர்தர் டீடைல்ஸ் உங்களுக்கு கீழே ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணும்போது எங்க டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. தேர் ஆர் லாட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் இருக்கு. இங்க நீங்க பார்க்கக்கூடிய எல்லாமே அந்த ஃபீச்சர்ஸ் தான். ஸோ இது கூடவே இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. ஒன்று என்னன்னா, உங்களுக்கு டேப் ப்ரொவைட் பண்ணுவாங்க, மெட்டீரியல்ஸும் சேர்த்து. மெட்டீரியல், டேபு அண்ட் ஆன்லைன் கோர்ஸ், இந்த 3 சேர்த்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஃபீஸ். ஓகே, இந்த டேப்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் சாம்சங் கேலக்ஸி டேப். ஸோ இந்த டேபை உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க உங்களுடைய ஸ்டடீஸுக்காக. இந்த டேப் வந்து கண்டிப்பாக உங்களுடைய ஸ்டடீஸ் இருக்குல்ல, ஸோ ஸ்டடீஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டேபும் சேர்த்து உங்களுக்கு இந்த கோர்ஸ் வந்து மெட்டீரியல்ஸோட இவ்வளோ ஃபீஸ் வரும். நெக்ஸ்ட், ஆஃப்லைன்ல நம்ம Xylemத்தோடைய ஆஃப்லைன் சென்டர்ஸ்ல நான் டைரக்டா போய் படிக்கணும், இது வந்து மோஸ்ட் ரிப்பீட்டர்ஸ் அண்ட் ரீரிப்பீட்டர்ஸால மட்டும் தான் முடியும். ரிப்பீட் அப்படி இருக்கிறாங்கன்னா ஆஃப்லைன் சென்டர்ஸ் திருச்சி, திருநெல்வேலி அண்ட் கோயம்புத்தூர், இந்த சென்டர்ல போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களுக்கும் இவ்வளவுதான் ஃபீஸ். ஓகே, ஸோ இதுல ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு LMRP அப்படின்னு சொல்லக்கூடிய லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ப்ரோக்ராம். இது வந்து Xylemத்தோட ஒன் ஆஃப் த ஐகானிக்கான ஒரு ப்ரோக்ராம். உங்களுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோட அனாலிசிஸ் வச்சு உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரோக்ராம், ஓகே, ஒரு ப்ராப்ளம் சால்விங் செஷன்ஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ப்ரோக்ராமோட ஆக்சஸும் உங்களுக்கு இந்த பேட்ச்ல கிடைக்கும். திஸ் ஆர் த ஹைலைட்ஸ். ஸோ இப்போ நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க, எங்கள் டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஃபார் ஃபர்தர் டீடைல்ஸ் அவங்க கண்டிப்பாக உங்களை அசஸ் பண்ணுவாங்க. ஸோ டேக் கேர் யுவர் செல்ஃப். அண்ட் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. So see you on next batch. Take care of yourself. Bye.